போடலாமா? அதை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கலாம். பால் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் பால் போட்ட பின்னாடி தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கோங்க. ஒரு பொங்கு வர வரைக்கும். பொங்கல் வருது, கொஞ்சம் ஸ்லிம்மில் வச்சுக்கலாம். பாருங்க, பொங்கு வருது. இப்போ இஞ்சி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரே ஏலக்காய் போட்டுக்கலாம். இது போட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஆன பின்னாடி ஒரு பொங்கு வர மாதிரி வச்சுக்கோங்க கணக்கு. அந்த பின்னாடி டீ தூள் சுகர் அந்த மாதிரி போடுற ப்ரொசீஜர். இப்போ இது போட்டு ஒரு பொங்கு வரட்டும். பொங்கு வருது, ஸ்லிம்மில் வச்சுக்கலாம். ஸ்லிம்மில் வச்சாச்சு. இப்போ சுகர் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு சுகர் போட்டுக்கோங்க. நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். நான் 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ நம்ம டீ தூள் போட்டுக்கலாம். பொங்கு வைக்க விடுங்க, கொஞ்சம் ஸ்லிம்மில் வைங்க. பொங்கு வருது, ஸ்லிம்மில் வச்சுக்கலாம். நல்லா பொங்கு வருது. கொஞ்சம் ஸ்லிம்மில் வச்சு கொஞ்சம் இன்னும் பொங்கு வரட்டும். இந்த கேப்பில் எங்கள் பாட்டி லவா உருண்டை பண்ணியிருந்தாங்க, சாப்பிட்டுட்டு இருந்தேன். சூப்பராக இருக்கும். இந்த இதில் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் வடிகட்டி கொடுங்க. அவ்வளோதாங்க ஐஸ். இப்போ எல்லாருக்கும் கொடுக்கலாம். பை காய்ஸ்.